தற்போதைய அண்மை செய்தி. குற்றாலம் கோவில் அருகே தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு உயர்நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து உயர்நீதிமன்றம் போதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பிற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குற்றாலம் கோவில் அருகே தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு உயர்நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தற்காலிக கடைகளை அகற்ற என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தென்காசி அருகே உள்ள குற்றால அருவிகளுக்கு வரும் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் உரிய வசதிகள் செய்து தரக்கோரி மதுரையில் உள்ள வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொது நல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. பின்னர் நீதிமன்றத்தின் சார்பில் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மேலும் ஆயில் மசாஜ்களுக்கு நிரந்தர தடை விதிப்பது, குற்றாலத்தில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் சோப்பு, ஷாம்பு உள்ளிட்டவற்றை நிரந்தரமாக உபயோகப்படுத்த தடை விதிப்பது, குற்றாலம் ஊருக்குள் உள்ள டாஸ்மாக் கடைகளை அந்த பகுதியிலிருந்து அகற்றி ஊருக்கு வெளியே இடமாற்றம் செய்வது உள்ளிட்ட 43 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் குற்றாலம் அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சிசிடிவி கேமரா, உயர் கோபுர மின் விளக்குகள், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலம் அருவி மற்றும் குற்றாலம் கோயில் அருகே தற்காலிக நடமாடும் கடைகள் அதிகரிக்க வருகின்றன. இதனை தடுக்க வேண்டும் என்ற மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இது தொடர்பாக நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் குற்றாலம் அருவி மற்றும் குற்றாலம் கோயில் அருகே நடமாடும் கடைகள் அமைப்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும், தற்காலிக நடமாடும் கடைகள் உருவாவதை தடுக்க தங்கள் சபையில் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினர். இது குறித்தும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.